ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா விஜயா. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் இப்போ ரீசன்ட் டைமில் தான் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இந்த மணமகளுக்கு இப்போதைக்கு தன்னுடைய கணவர் வேலை பார்த்த அதே ஆஃபீஸ்லேயே கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா 25,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலை இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களால் தனிமையில் வாழ்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஊர் உலகமும் தப்பாக கண்டிப்பாக நம்மளை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே வாழ முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு துணை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொந்த வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தனியாக இவங்க கையிலேயே ஒரு 20 லட்சத்துக்கு மேலே பணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் திருவள்ளூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு தயக்கமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல, தான் கூட இருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்களே உங்களை தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்வசங்கரி. இவங்களுக்கு வயது 45 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அருந்ததியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் இப்போதைக்கு மீன் வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால இவங்களும் அதிகம் படிக்காததுனால தன்னை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல, தன்னுடைய மீன் கடை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கூடயே ரொம்பவே சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு திருமணமாகி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி குழந்தை இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதகத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி வித்தியாசமும் எதுவும் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க.